பொங்கல் பண்டிகைக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. பயனாளிகளுக்கு வழங்குவதை உறுதி செய்ய விரல் ரேகை பதிவை கட்டாயமாக்கவும் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சான் பிரான்சிஸ்கோ நகரில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. இன்று நடைபெறும் முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றுகிறார். கொல்கத்தா மருத்துவ மாணவி விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் முர்முவிற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவர் சரமாரி கேள்வி. நாட்டின் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது நீங்கள் பேசியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என கருத்து. விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்திய பாஜக எம்பி கங்கனா ரணவத்தை கண்டித்து உத்தரப்பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம். உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவடைந்தது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தகவல். திருச்சியில் நடமாடும் கால்நடை மருத்துவ உதவி வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து பேட்டி. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்திய நடிகர் சீமானுக்கு கண்டனம். வழக்கு பதிவு செய்யுமாறு மாநில SC/ST ஆணையம் உத்தரவு. கொரோனா முடிந்து இத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கொரோனாவை காரணம் காட்டுவதா? மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை எப்போது முடிப்பீர்கள் என ஒன்றிய அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஒன்றிய சுகாதாரத்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவு. மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக ஆட்சியில் நீதியை எதிர்பார்ப்பது கூட குற்றம்தான். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். கேரளாவில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு. புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று தொடக்கம். கொடியேற்றத்தை காண்பதற்காக வேளாங்கண்ணியில் குவிந்த மக்கள். பாலியல் புகார்கள் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரிய பாஜக முன்னாள் MP பிரிஜ்பூஷன் மனு நிராகரிப்பு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கை எப்படி ரத்து செய்ய முடியும் என டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் தயார் நிலை. போட்டி நடைபெறும் தீவுத்திடல் பகுதிக்கு பந்தய கார்கள் வருகை. ஜப்பானில் வீசிய ஷான்ஷான் சூறாவளியில் சிக்கி 3 பேர் பலி. மணிக்கு 216 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் மின்சார ரயில்கள், விமான சேவைகள் பாதிப்பு.